திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் சிறப்பு உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 1 முதல் 8 வரை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றைய திட்டம் அல்ல, நேற்றைய சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, உம்மையன்றி யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. துதிகளின் பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் உந்தன் முகம் தினம் தினம் பார்ப்பேனையா. வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் உந்தன் முகம் தினம் தினம் பார்ப்பேனையா. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா.
நிறைவாக்கி தாரும் ஐயா. எந்த தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. எந்த குறைவு எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. யாரிடத்தில் போவேன் நான் இறைவா. உம்மை என்று யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவேன் நான் இறைவா. உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று அவர்கள் உனக்கு சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்திருக்கிறபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உன்னை நான் தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு ஆறுதலான தேவனுடைய வார்த்தை இது பாருங்கள். நமக்கு பல காரியங்களில் காயம் ஏற்படுகிறது. நாம் எங்காவது தெரியாமல் இடித்து கொண்டாலோ அல்லது எங்காவது அடிபட்டு விட்டாலோ நமக்கு வெளிப்பிரகாரமாக காயம் வருகிறது. மற்றவர்கள் நம் மனதை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை, அவமானங்களை, நிந்திகளை சொல்லுகிற போது நாம் காயப்பட்டு விடுகிறோம். நம்முடைய காயம் ஆறாததாக, வேதனை நிறைந்ததாக, அதை நினைத்து நினைத்து புலம்பி அழுகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய காயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். எதனால் தெரியுமா? மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, உனக்கெல்லாம் யார் இருக்கிறா, உன்னை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது நிமித்தமாக, விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்தது நிமித்தமாக நான் உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்மை இப்படி புறக்கணிக்க வேண்டும், சில நேரத்தில் நம்மை அவர்கள் தள்ள வேண்டும், சில நேரத்தில் விசாரிப்பற்ற சீயோன் என்று உனக்கெல்லாம் உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் நம் அருகில் வந்து நம்மை கவனித்து ஆறுதல் செய்கிறவராக, காயங்களை ஆற்றுகிறவராக, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக வெளிப்படுகிறார். பாருங்கள், ஆண்டவர் கண் தெரியாத ஒரு குருடனை குணமாக்கின பிறகு அங்கு பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அவனை பிடித்து வைத்து கொண்டு, உன்னை குணமாக்கினவன் யார், எங்களுக்கு சொல்லு சொல்லு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவன் தனக்கு தெரிந்த பதிலை சொல்லிக் கொண்டிருந்த போது இயேசுவின் பெயரை சொன்னவுடனே அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேட்டு கண்டு அவனை தேவாலயத்தில் பார்த்து திரும்பவுமாக அவனோடு கூட பேசி,
மனுஷகுமாரனிடத்தில் நீ விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்கும்போது, ஆண்டவரே அது யார் என்று கேட்கும்போது தன்னை வெளிப்படுத்தி இயேசு அவனை சுகமாக்கினதை அவனுக்கு காண்பித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலர் புறக்கணிக்கும் போது, தள்ளிவிடும் போது, விசாரிப்பற்ற நிலைமையில் நாம் தனிமையில் கடந்து போகும்போது நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் உன்னை விசாரிக்கவில்லையானாலும், புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்றாலும், உனக்கென்று யாருமே இல்லை என்று நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, சௌக்கியம் வரப்பண்ணி, நம்முடைய காயங்களை எல்லாவற்றையும் மாற்றுவாராம். அது வெளியில் இருக்கிற காயமோ உள்ளே இருக்கிற காயமோ எல்லாவித காயங்களையும் மாற்றி நம்மை சுகமாக்குவாராம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று அவர்கள் சொல்லுகிறதினாலே, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்ததினாலே நான் உன் அருகிலே வந்து உனக்கு ஆரோக்கியம் கொடுத்து சவுக்கியம் கொடுத்து உன் காயங்களை ஆற்றுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் இப்பொழுது இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் அருகிலும் நீர் கடந்து போய் உனக்கு நான் இருக்கிறேன், யார் கைவிட்டால் என்ன, யார் புறம்பே தள்ளிவிட்டால் என்ன, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி அவர்கள் காயங்களை நீர் ஆற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பெயரினால் இந்த குடும்பங்கள், அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. வேதனை நீங்கி, காயங்கள் நீங்கி ஆறுதல் அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. ஆண்டவருடைய கரம் அதை செய்வதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.